டாலரை அமெரிக்கா ஒரு ஆயுதமாக பயன்படுத்துதுன்னு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு பணத்தை எப்படி ஆயுதமாக பயன்படுத்த முடியும்? டாலர் நோட்டை அவங்க கண்ணு மண்ணு தெரியாமல் பிரிண்ட் பண்ணுறாங்க, அதை வச்சு உட்காந்து சம்பாதிக்குது அமெரிக்கா அப்படின்றது முதல் குற்றச்சாட்டு. இப்படி கணக்கே இல்லாமல் பிரிண்ட் பண்ண டாலரை வச்சு பல போர்களை சும்மனாக உலகத்தில் செஞ்சு உலகத்தின் அமைதியை குலைக்குது, நாசம் பண்ணுது மற்ற நாடுகளை அப்படின்றது ரெண்டாவது குற்றச்சாட்டு. டாலரை சுற்றி நடக்கிற இந்த ஜியோ பொலிட்டிக்ஸை தெரிஞ்சுக்க 3 எபிசோடாக நான் வீடியோ தரேன். இதில் முதல் எபிசோடில் டாலர் எப்படி ஒரு பவர்ஃபுல்லான கரன்சியாக மாறுச்சு அப்படின்றத பார்த்தோம். இந்த எபிசோடில் டாலரை எப்படி அமெரிக்கா ஒரு ஆயுதமாக பயன்படுத்துது அப்படின்றத பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் கணேஷ் அருணாடன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டர் உலகம், புவிசார் அரசியலை ரொம்ப ஆழமாக அலசுகிற முதல் தமிழ் சேனல். இப்போ டாலரை வச்சு அமெரிக்கா எப்படி சம்பாதிக்குது அப்படின்றத பார்ப்போம். 2 நாடுகள் ட்ரேட் செய்கிறாங்க அப்படின்னா, அந்த 2 நாடுகளில் ஒன்று அமெரிக்கா இல்லை, அதாவது இந்தியாவும் ஃபார் எக்ஸாம்பிள் பிரேசிலும் ட்ரேட் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 2 நாடுகளுக்கு இடையில் கூட அமெரிக்கன் டாலர் தான் யூஸ் பண்ணப்படுது. இதுலேயே அமெரிக்க டாலரோட ஒரு சாஃப்ட் பவர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெண்டாவது, இப்போ இந்தியாவும் பிரேசிலும் ஒரு பர்டிகுலர் ட்ரேடை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்தியாவும் பிரேசிலும் ஒரு விதமான ஒரு அக்ரிமெண்ட், அந்த பர்டிகுலர் ட்ரேடுக்கான ஒரு கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் போடுவாங்க. இந்த கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட்டில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அமெரிக்கன் பேங்க்ஸ் தான் இன்வால்வ்டாக இருக்கும். இப்போ இந்த அமெரிக்கன் பேங்க்ஸ் இந்த கான்ட்ராக்டை வகுத்து தரும்போது அதுக்குண்டான ஒரு கமிஷனை உக்காந்த இடத்துலையே அமெரிக்க கம்பெனிகள் சம்பாதிக்குது. ரெண்டாவது, 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கிற எண்ணெய் வர்த்தகம், ஆயில் ட்ரேடில் அமெரிக்கா ரொம்ப அதிகமான அளவில் பணம் சம்பாதிக்குது. ஒரு உதாரணமாக, இந்தியா சவுதி அரேபியா கிட்டேருந்து பெட்ரோலியம் வாங்குதுன்னு வச்சுப்போம். இந்தியா டாலரை சவுதி கிட்ட தரும், சவுதி இந்தியாவுக்கு பெட்ரோலை அனுப்பும். இப்போ இந்த டாலரை சவுதி கிட்ட நிறைய சேர்ந்து போயிருக்கும். இந்த சவுதி என்ன பண்ணும், இந்த டாலர் வச்சுட்டு மற்ற நாடுகளோட ட்ரேட் பண்ணி இந்த டாலர் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு விஷயம். ஆனால் நிறைய டாலர் சேர்ந்து போகும்போது ட்ரெஷரி பாண்ட்ஸ் அப்படின்ற ஒன்று யூஎஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்கள்கிட்ட $1,00,000 இருக்கா, என்கிட்ட அந்த $1,00,000 கொடு, நான் உங்களுக்கு என்னோடய கவர்மெண்ட் சார்பாக ஒரு ட்ரெஷரி பாண்டுன்னு சொல்லப்படுற ஒரு சான்றிதழ் அடிச்சு கொடுப்பேன். அந்த சான்றிதழ்கள் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு 10% அல்லது 4%, 5%, அது என்ன பர்சன்ட்னு எனக்கு தெரியாது, அதை இன்ட்ரெஸ்ட் போட்டு சவுதிக்கு திரும்ப கொடுக்கும். இப்போ அமெரிக்கா நிறைய பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்குது டாலரை. இப்போ பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்போ பாருங்கள், அந்த டாலரை வச்சே எந்த அளவுக்கு அமெரிக்கா சம்பாதிக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மூணாவது, எப்படி அமெரிக்கா சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸ்விஃப்ட் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த பேமெண்ட் சிஸ்டம் மூலமாக தான் ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு வர்த்தகம் செய்யும்போது ஒரு எக்ஸ் பேங்க் ஒரு ஒய் பேங்க் மூலமாக வர்த்தகம் நடக்கும். அந்த எக்ஸ் பேங்க்குக்கு இந்த ஒய் பேங்க் பணம் தரலாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்புறது. இந்த மெசேஜிங் சிஸ்டம் அதுதான் ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்விஃப்ட் இந்த மெசேஜிங் பண்ணுறதுனால ஒரு விதமான கமிஷன் இந்த ஸ்விஃப்ட் நிர்வாகம் பண்ணுற இந்த அமைப்புக்கு போகுது. இந்த ஸ்விஃப்ட்டை நிர்வாகம் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான். அப்படின்னா இந்த கமிஷன் மூலமாகவும் அமெரிக்கா சம்பாதிக்குது. ஸ்விஃப்ட் மாதிரியே இன்னொரு சிஸ்டம் தான் சிப்ஸ். இந்த சிப்ஸ்ன்ற சிஸ்டத்தையும் கூட அமெரிக்கா தான் நிர்வாகம் பண்ணுது. இந்த சிப்ஸ் சிஸ்டமில் ஸ்விஃப்ட் சிஸ்டமோட என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிப்ஸ் மூலமாக நேரடி பண பரிவர்த்தனை நடக்கும் எக்ஸ் பேங்க்குக்கும் ஒய் பேங்க்கும் இடையில். அப்போது இதன் மூலமாக வர்ற கமிஷனில் கூட அமெரிக்கா உட்காந்ததை சம்பாதிக்குது. அடுத்த பெரிய அட்வான்டேஜ் என்ன வரும் அமெரிக்காவுக்கு அப்படின்னா, இப்போ டாலர் எப்போவுமே ஒரு வலுவான ஒரு நிலையில் இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது மற்ற நாடுகள் எல்லாம் குறைவான அளவில் தான், குறைவான மதிப்பில் தான் அவங்களோட கரன்சியை வச்சுப்பாங்க. இது பல வெளிநாட்டு பொருட்களை அமெரிக்கா சீப்பாக வாங்குறதுக்கான ஒரு பெரிய சந்தை. அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சில டாலர்களை வச்சு அவங்க நல்ல குவாலிட்டியான பொருட்களை வாங்க முடியும். இப்போ அமெரிக்கா எப்படி சம்பாதிக்குது அப்படின்றத பார்த்தோம். இப்போ சம்பாதனை மட்டும் இல்லாமல் ஒரு சில மறைமுகமான அட்வான்டேஜஸ் அமெரிக்காவுக்கு டாலர் மூலமாக எப்படி கிடைக்குதுன்றதை பார்ப்போம். அதில் ஒரு 2 மறைமுகமான அட்வான்டேஜஸ் அமெரிக்காவுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, நம்பர் 1, முதலீட்டாளர்களுக்கு எப்போவுமே ஒரு சேஃப்டியான இன்ஸ்ட்ருமெண்ட் உண்டு அப்படின்னு சொன்னால் அது அமெரிக்க டாலர் தான். அப்போது மற்ற நாடுகளில் நடக்கிற அந்த அரசியல் நெருக்கடி இதுக்கெல்லாம் பயந்து அவங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டு கரன்சிகளில் முதலீடுகள் செய்யாமல் எப்போவும் அமெரிக்க டாலர்லேயே முதலீடு செய்வாங்க. இது பெரிய அட்வான்டேஜ் அமெரிக்காவுக்கு. இரண்டாவது பெரிய அட்வான்டேஜ், நம்ம ஏற்கனவே 2 நாடுகளுக்கு இடையில் ஒரு கான்ட்ராக்ட்ஸ் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இந்த கான்ட்ராக்ட்ஸ் அமெரிக்கன் பேங்க்ஸ் சூப்பர்வைஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா, இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் நடக்கிற ஒரு ட்ரேடை அமெரிக்கன் பேங்க் சூப்பர்வைஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்த அமெரிக்கன் பேங்க் கிட்ட அந்த டேட்டா இருக்கும். ஏன்னா இந்தியா என்ன விலைக்கு அந்த எக்ஸ் பொருளை பிரேசிலுக்கு விற்றுது, பிரேசில் என்ன விலைக்கு இந்தியாவுக்கு கொடுத்தது அப்படின்ற ஒரு முக்கியமான டேட்டா அமெரிக்காவுக்கு
இதன் மூலமாகவே தெரிய வரும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மறைமுக அட்வான்டேஜ். இப்போ அடுத்ததாக அமெரிக்க டாலரை வச்சு இந்த எத்தனை சிஸ்டம் அமெரிக்க டாலர் சுற்றி இருக்கோ அதெல்லாம் வச்சு அமெரிக்கா எப்படி மற்ற உலக நாடுகளை மிரட்டுது அப்படின்றத பார்ப்போம். இந்த ஸ்விஃப்ட் சிஸ்டமும் சிப் சிஸ்டமும் அமெரிக்காவோட ஆல்மோஸ்ட் நேரடி கண்ட்ரோலில் தான் உங்களுக்கு வரும். அப்போது இந்த சிஸ்டத்தை பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழலுக்கு எல்லா உலக நாடுகளுமே தள்ளப்பட்டிருக்கு. அப்போ 2 நாடுகள் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் அமெரிக்காவுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த நாடுகளை ஒரே ஒரு லெஜிஸ்லேஷன் மூலமாக சாங்ஷன் போட்டு இந்த ஸ்விஃப்ட் அண்ட் சிப்ஸ்லேருந்து அவங்கள விலக்கி வைக்க முடியும். இதைத்தான் அமெரிக்கா இப்போ ரஷ்யாவுக்கு வந்து செஞ்சுது. ரஷ்யாவை முற்றிலுமாக ஸ்விஃப்ட் சிஸ்டம்லேருந்து விலக்கி வச்சிருச்சு இந்த உக்ரைன் போகிற காரணம் காட்டி. இதுக்கு முன்னாடி வெனிசுலாவும் சாங்ஷன்ஸ் போட்டு விலக்கி வச்சாங்க, ஈரானையும் விலக்கி வச்சாங்க. அப்போது அவங்களோட அந்த பொருளாதாரம் எப்படி அடி வாங்குச்சு அப்படின்றத பார்ப்போம். இப்போ ரஷ்யாவை வந்துட்டு விலக்கி வைக்கும் போது இனிஷியல் டைம்ஸில் ரஷ்யா வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு ஆளானது என்னவோ உண்மை. ஆனால் கொஞ்சம் ரஷ்யா புத்திசாலித்தனமாக செயல்பட்டு சைனாவோடவும் இந்தியாவோடவும் ட்ரேடெல்லாம் வந்துட்டு பண்ணி அவங்கவுங்க நாட்டு கரன்சிலே பண்ணி இந்த என்டையர் சிஸ்டம் வந்துட்டு அவங்க பைபாஸ் பண்ணி ஒரு விதமான நோஸ் கட்டை வந்து அமெரிக்காவுக்கு வந்து கொடுத்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, டாலரை நான் யூஸ் பண்ணல, அந்த டாலர் மூலமாக வரக்கூடிய சிஸ்டமில் நான் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா இந்த என்டையர் சிஸ்டத்தை நம்ம வந்து பைபாஸ் பண்ணிட முடியும் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். இதுக்கு பேர் தான் டீடாலரைசேஷன். இதை பற்றின ஒரு விலாவாரியான வீடியோ வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். சரி, எப்படி இந்த பொருளாதார தடைகளை வந்துட்டு அமெரிக்கா செயல்படுத்துகிறாங்க? இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக்ஸ் பவர்ஸ் ஆக்ட், அப்புறம் இந்த ட்ரேடிங் வித் எனிமீஸ் ஆக்ட், அப்புறம் பேட்ரியாட்டிக் ஆக்ட், இந்த 3 சட்டங்கள் மூலமாக இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் அமெரிக்கா வந்து செயல்படுத்துகிறாங்க. இந்த சட்டங்கள் எல்லாம் 2 நாட்டுக்கு இடையில் இருக்கிற பணம் கொடுக்கல் வாங்கல நடுவில் வந்து காரியத்துக்கு எடுக்க வைக்க அமெரிக்காவால் முடியும். அது எப்படி இதெல்லாம் அவங்களால பண்ண முடியுது? ஸ்விஃப்டில் இருந்து அவங்களுக்கு நிறைய வர்த்தகம் செய்யும் நாடுகள், கம்பெனிகள், தனி மனிதர்கள் பற்றின கொடுக்கல் வாங்கல் டேட்டா நிறைய கிடைக்குது. இதன் மூலமாக பொருளாதார நடவடிக்கைகளில் அமெரிக்கா பெரிய அளவில் கட்டுப்பாடு செய்யுது. சரி, எப்படி இதெல்லாம் அவங்களால செய்ய முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அமெரிக்கா என்ன பண்ணுனாக்கா, ஒரு தனிநபர்கள், நிறுவனங்கள், எதிரி நாட்டு நிறுவனங்கள், ஒரு ஆட்சி இல்லை ஒரு முழு நாடு, இதையெல்லாம் வந்து டோட்டலாக குறி வைப்பாங்க. அதுக்கு ஒரு அகெயின்ஸ்டாக பொருளாதார தடை போடுவாங்க. டைரெக்டாக சாங்ஷன்ஸ் போடுவாங்க. இந்த சாங்ஷன் செய்யப்பட்ட இந்த தனிநபர்கள், நிறுவனங்கள், எதிரி நாட்டு நிறுவனங்கள், அப்புறம் நாடு இல்லை ஒரு ஆட்சி, இவங்க எல்லாம் கூட வர்த்தகம் செய்யக்கூடாதுன்னு ஒரு தடை போடுவாங்க. ட்ரேடிங் செஞ்சால் அவங்க மேலேயும் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும். இதை வந்து செகண்டரி கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. உதாரணமாக வெனிசுலா நாட்டு மேலே பொருளாதார தடை இருக்குது. இவங்க கூட இந்தியா வர்த்தகம் பண்ணணும்னு நினச்சா ஏதாவது வங்கி மூலமாக தான் ட்ரேடிங் பண்ணணும். எந்த வங்கியுமே முன் வராது. ஏன்னா ஏதாவது பேங்க் இதுக்கு முன் வந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த செகண்டரி கண்ட்ரோல் மூலமாக பனிஷ்மெண்ட்ஸுக்கு உள்ளாவாங்க. இப்போ நம்ம சாதாரணமாக என்ன நினைப்போம் அப்படின்னாக்கா, இப்போது 2 நாடுகளுக்கு இடையில் வர்த்தகம் நடக்குது. அந்த நாடுகளுக்குள்ளே உள்ள ஏதோ ஒரு சர்வதேச வங்கி தான் வந்துட்டு இந்த வர்த்தகத்தை வந்துட்டு முன்னிருந்து கான்ட்ராக்ட் மூலமாக பண்ண போது இது எப்படி அமெரிக்காவுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கேள்வி கேட்போம். ஆனால் நம்ம என்ன மறந்துட்டோம் அப்படின்னா, இது எல்லாமே ஸ்விஃப்ட் அல்லது சிப்ஸ் இந்த சிஸ்டம் மூலமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த சிஸ்டத்தில் அந்த டேட்டா அங்கே இருக்குது. இந்த டேட்டாவை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுது அமெரிக்கா. ஸோ அதன் மூலமாக யார் யார் இந்த தடை செய்யப்பட்ட நபர்கள் இவங்க மூலமாக வந்துட்டு இன்னும் சாங்ஷன் செய்யப்பட்ட நாடுகள்கிட்ட கூட இந்த ட்ரேட் வர்த்தகத்தை பண்ணுறாங்க அப்படின்றத மிக சுலபமாக வந்து அமெரிக்காவில் ட்ராக் பண்ண முடியும். அமெரிக்க வங்கி அல்லது அமெரிக்கன் பேமெண்ட் சிஸ்டம் மூலம் செலுத்தப்படுற எந்த டாலர் கட்டணமும் குற்றவாளியை தண்டிக்கவோ அல்லது அவங்களோட அமெரிக்க சொத்துக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவோ அமெரிக்காவுக்கு முழுசாக இந்த சட்டத்திட்டங்கள் உதவுது. இதுக்கு நல்ல பேர் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஃபைனான்ஷியல் டெரரிசம். சரி, அப்போது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் டாலர்னாலே பயங்கரமான அட்வான்டேஜஸ் தான் அப்படின்னாக்கா, சில டிஸ்அட்வான்டேஜும் அமெரிக்காவுக்கு உண்டு. அந்த டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்றது இப்போ பார்ப்போம். மற்ற நாடுகள் தங்களோட அந்த பணத்தை மதிப்பு குறைவாகவே வைக்க டாலர்களை வந்துட்டு வாங்குறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு விதமான சேமிப்பு மற்ற நாடுகளில். இந்த சேமிப்பு அப்படியே அமெரிக்காவை தாக்கும். எப்படி? அமெரிக்க டாலர் சந்தையிலேருந்து புழக்கத்துக்கு வெளியே போயிடுது. சேமித்து இந்த டாலரை வச்சு மற்ற நாடுகள் கம்மி விலைக்கு அமெரிக்காவுக்கு பொருளை ஏற்றுமதி பண்ணுது. இதனால் அமெரிக்க உள்நாட்டு உற்பத்தி பாதிப்பு அடையுது. அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா, அமெரிக்காவில் உள்நாட்டில் ஜென்ரல் மேனுஃபேக்சரிங் இப்போ பெருசாக இல்லவே இல்லை. சில ஸ்பெஷலைஸ்டு மேனுஃபேக்சரிங், வெப்பன் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் சேவைத்துறை இதெல்லாம் வந்துட்டு அமெரிக்காவில் நல்லாவே இருக்குது. இதை தவிர வந்துட்டு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக அமெரிக்காவில் இப்போ இல்லை. இதுதான் அமெரிக்காவுக்கு இருக்கிற மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் அமெரிக்காவை எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு? அதாவது ஸ்ட்ராங்கான அமெரிக்கன் டாலர் அமெரிக்காவை எங்கே போய் விட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்த்தக பற்றாக்குறை இது இருக்கிறதுனாலையும் ஜென்ரல் மேனுஃபேக்சரிங் அடி வாங்கினதுனாலையும் அமெரிக்காவோட உள்நாட்டு வேலை வாய்ப்பு அமெரிக்கர்களுக்கு குறைஞ்சி போச்சு. வேலை இல்லா திண்டாட்டம் இதனால் அதிகமாகிருச்சு. இதை பற்றி அமெரிக்காவை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்கு கவலையே கிடையாது. எந்த நாட்டில் தான் தன்னோட சொந்த மக்களை பற்றி அரசியல்வாதிங்க கவலைப்பட்டுருக்காங்க? அமெரிக்காவும் அதே தான்.
சரி, இப்போ உலக நாடுகளுக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த டாலர் சிஸ்டம்னால இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்பர் 1, மேலோட்டமாக சொல்லணும் அப்படின்னா அமெரிக்க நிதி நிறுவனங்களோட செயல்பாடுகளும் அவங்களோட அந்த கொள்கைகளும் நேரடியாக எல்லா நாடுகளையுமே பாதிக்குது. மறைமுகமாக பல ஏழை நாடுகளும் வளரும் நாடுகளும் மேலே இந்த டாலர் ஏற்படுத்துகிற சுமையை குறைக்கிறதுக்கு கடன்லேருந்து மீளவும் நிறைய வேலைகளையும் ஏற்றுமதிகளையும் செஞ்சாக வேண்டிய ஒரு சூழலை தள்ளப்படுறாங்க. அமெரிக்க டாலருக்கு எதிராக அவங்க பணத்தோட மதிப்பு குறைய அமெரிக்காவுக்கு ஜாலி தான். ஐஎம்எஃப் கடன் கொடுக்கறத பற்றி கேள்விப்பட்டிருப்போம். கடன் கொடுக்கும்போதே சில வேளை உங்கள் பணத்தோட மதிப்பை குறைங்க, ஆஸ்டரிட்டி மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சிக்கன நடவடிக்கைகளை எடுங்க, ரேஷனில் விலை குறைவாக பொருளை போடுறதை நிறுத்துங்க அப்படின்லாம் சில நிபந்தனைகளை விதிச்சுட்டு தான் ஐஎம்எஃப்பில் வந்து கடனை கொடுப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த நிபந்தனைகள் எல்லாமே 2 அஜெண்டாவை நோக்கியே தான் இருக்கும். 1, ஏழை நாடுகளும் வளர நாடுகளும் எப்போவும் ஏழ்மை நிலையிலேயே இருக்கணும், அப்போ தான் தானே எப்பவும் வட்டி கட்டிக்கிட்டே இருக்க முடியும். 2, எப்போவுமே வெள்ளைக்கார மேற்கு நாடுகள் மேலே மேல் நிலையிலேயே இருக்கணும், கருப்பு தோல் மக்களும் ப்ரௌன் தோல் மக்களும் இருக்கிற இந்த குளோபல் சவுத் நாடுகள் எப்போயும் குளோபல் நார்த்துக்கு ஒருவித அடிமை நிலையோட கீழ்நிலையிலேயே இருக்கணும் அப்படின்றத இந்த 2 அஜெண்டா. இப்போ நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணோம் இந்த 2வது பாயிண்ட், 2வது குற்றச்சாட்டுனா உலக நாடுகளில் ஏற்படுற எல்லா போர்களுக்கும் அமெரிக்கா தான் காரணம் அப்படின்றத. அப்போ அந்த டாலர் ஃபினான்சிங் ஃபார் வார் இதுவும் நடக்குது அப்படின்றோம் இல்லையா. அப்போ எதை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், டாலரை கண்ணு மண்ணு தெரியாமல் அமெரிக்கா அச்சடிக்குது. உக்ரைனுக்கு வாரி வழங்குது. ரஷ்யாவுக்கு எதிராக நடக்கிற போரில் உக்ரைனுக்கு வாரி டாலராக அச்சடித்து தள்ளி அவங்களுக்கு தராங்க. இப்போ இது வரைக்கும் எவ்வளோ டாலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $175 பில்லியன் கொடுத்துருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த $175 பில்லியன் எவ்வளோ அப்படின்னா இந்தியாவோட டோட்டல் பட்ஜெட். இந்தியான்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு, பெரிய அது 3 ட்ரில்லியன் எக்கானமி. நம்ம அது உலகத்திலே ஆல்மோஸ்ட் இந்த டாப் 5க்குள்ளவே நம்ம வருவோம். நம்மளோட என்டையர் பட்ஜெட்டே பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு $575 பில்லியன் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா 30% ஆஃப் இந்தியன் ஜிடிபியை, இந்தியன் மணியை கொண்டு போய் உக்ரைன்ன்ற அந்த ஒரு குட்டி நாடுக்கு ஆயுதம் வழங்குறதுலே வந்துட்டு அத்தனை டாலர் வந்துட்டு அமெரிக்கா பம்ப் பண்ணுறாங்க. இப்போ உக்ரைனுக்கு தான் அவ்வளோ அப்படின்றது இல்லை, இஸ்ரேலுக்கு எவ்வளோ டாலர் வந்துட்டு அமெரிக்கா கொடுக்குது, அதுக்கு வந்து கணக்கு வழக்கே கிடையாது. பார்த்திங்கன்னா இதுக்காவது $175 பில்லியன் அப்படின்றத ஒரு காங்கிரஸ் மூலமாக நிறைவேற்றி அப்படி கொண்டு போகிறாங்கன்னா இஸ்ரேலுக்கு எதுவுமே இல்லை. காங்கிரஸ் மூலமாக நிறைவேற்றும் போது மறைமுகமாக பல பில்லியன் டாலர் இஸ்ரேலுக்கு போகுது. எல்லாமே வந்து இந்த வார் மிஷினரியை சேர்ன் பண்ணுறதுக்காக மட்டுமே. சரி, இதுக்கு முன்னாடி நடந்த இந்த ஈராக் வார், ஆப்கானிஸ்தான் வார், லிபியா, இந்த நாடுகள் எல்லாம் சின்னாபின்னப்படுத்தினது அமெரிக்கா. இப்போ இந்த நாடுகளுக்கு எல்லாம் போர் புரிய அமெரிக்காவுக்கு எங்கேருந்து வந்துச்சு? சேம் டாலர். ஒரு உக்ரைனுக்கு வந்து எவ்வளோ டாலர் வந்துட்டு அமெரிக்கா கொடுக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இந்த டாலர்லாம் வந்துட்டு என்ன ஆகுது, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அது எல்லாமே வந்துட்டு இப்போ வார் மிஷினரிக்கு போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த நாடுகளுக்கே அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லை, அது அந்த நாடுக்கு போகுது. ஆனால் மறைமுகமாக வேறு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அங்கே நடக்குது. விக்டோரியா நியூலாண்ட் தான் இந்த என்டையர் உக்ரைன் ரஷ்யா வாருக்கு காரணம். அவங்களோட சொல்லே இப்போ பார்ப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, we have to remember that the bulk of this money is going right back into our own economy to make those weapons. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் $175 பில்லியன் நான் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தாலும் அந்த டாலரை வச்சு நம்மளோட வெப்பன்ஸ் தான் அவங்க வந்துட்டு வாங்க போகிறாங்க. அப்படின்னா அர்த்தம் அந்த டாலர் திரும்ப நம்மளுடைய பொருளாதாரத்துக்குள்ளவே வந்து திரும்ப வந்துடும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதிலிருந்தே டாலரை வச்சு தான் அமெரிக்கா தன்னை ஒரு வல்லரசாக, ஒரு சூப்பர் பவராக நிலையாக வச்சுருக்குன்றது நல்லாவே தெரியுது. இந்த டாலரோட பவரை வச்சு தான் அமெரிக்கா எல்லா போர் விளையாட்டுகளையும் ஆடி உலக நாடுகளை பயமுறுத்திட்டே இருக்குது. சரி, அப்படின்னா இந்த டாலரை கீழே இறக்க முடியாதா? இதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்பு வைக்க முடியாதா? ஒரு பக்கம் நம்ம எல்லோருக்குமே டாலர் மேலே ஆசை, ஆனால் மறுபக்கம் டாலர் வந்துட்டு ஒரு கோரமான ஒரு பேட் ஃபேஸ் இருக்கிற ஒரு கரன்சின்றது நல்லாவே தெரியுது. அப்போ இதுக்கு என்ன தான் ஆல்டர்னேட்டிவ்? பூனைக்கு யார் மணி கட்டுவா? டாலரை கீழே இறக்கிறதுக்கான முயற்சிக்கு பேர் தான் டீடாலரைசேஷன். இதை ரொம்ப குறிப்பாக ரஷ்யாவும் சைனாவும் முன்னெடுத்து செல்லுது. இதுக்கு இந்தியாவும் ஓரளவுக்கு துணையாக நிற்குது. இந்த டீடாலரைசேஷனில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத குறித்து நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உலகத்தில் நடக்கிற விஷயங்களை செய்திகளாக தராமல் அது ஏன் நடக்குதுன்னு புரிய வைக்கிறது தான் மிஸ்டர் உலகம் சேனல். ஜியோ பாலிட்டிக்ஸ்னு சொல்லப்படுற புவிசார் அரசியலை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.